ஹாய், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச குலோப் ஜாமுன் சாஃப்டாக ஜூஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் வச்சுட்டு நான் 4 பாக்கெட் ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டம்ளர் பால், 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவை பிசையணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு சாஃப்டான டோவாக உருட்டி அது மேலே நெய் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 3/4 கிலோ சர்க்கரைக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பக்கம் ஊறின மாவை எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். சுகர் சிரப் நல்லா கொதிச்சதும் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், இல்லைனா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிச்சா போதும், கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா டார்க் கலராக வர அளவுக்கு பொரிச்செடுங்க. அப்படி இருந்தால் கிராக் வந்தாலும் அது வந்து சுகர் சிரப்பில் போடும்போது டெவலப் ஆகாமல் இருக்கும். நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டு எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் போட்டால் சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி.